போடா நீ போடா நான் இறங்குனா நீ உன்னால முடியாது. சரி ஒண்ணு கிளிக் பண்ணி போ நீ. போடா நீ. இங்க இருக்கிற போலீஸ்காரன் வந்து முடியல. சார் வணக்கம், நான் கோயம்புத்தூருங்க. தம்பி குழந்தை பிறக்குதுன்னு சொல்லி சென்னை போயிருந்தேங்க. குழந்தை பிறந்து இன்றைக்கி 14 நாள். நேற்று நைட்டு டிக்கெட் போட்டு சென்னையிலேருந்து அலைப்பிட்டைனில் போத்தனூருக்கு டிக்கெட் போட்டிருந்தோம். டிக்கெட் போட்டு ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஈரோட்டில் ஒரு 6 பசங்க ஃபுல்லாக ட்ரிங்க்ஸு, பாட்டு, செல்ஃபோனில் பாட்டு, ஆட்டம் போட்டு பயங்கரமாக டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ட்ரெயினை போட்டு தட்டுறது, அடிக்கிறது, ட்ரெயினை பிடிச்சி தொங்குறது, ஒரு மாதிரி கதவை டம்முன்னு அடிக்கிறது, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், கை குழந்தை இருக்குங்க சார், கை குழந்தை இருக்குது தம்பி, நீங்கள் அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 டைம் வார்ன் பண்ணேன். அந்த பசங்க கேட்கவே கிடையாது. சிகரெட் புகை வந்து ரொம்ப ஜாஸ்தியான வாசனை, ரொம்ப ரொம்ப சுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணேன், அந்த பசங்களை வீடியோ எடுத்தேன், செல்ஃபோனில் வீடியோ எடுத்தேன். ஏன்னா வீடியோ எடுத்தால் பயப்படுவாங்க, கொஞ்சம் மூவ் பண்ணி போவாங்க அப்படின்ற ஒரு தாட் எனக்கு அப்போ தோணுச்சு. நான் வீடியோ எடுத்தேன். அந்த பசங்க அப்போ வந்து இன்னும் ஜாஸ்தியாக பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ரொம்ப பேட் வேர்ட்ஸில் பேசி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி ரொம்ப கிட்ட நெருங்கி வர மாதிரி இருந்துச்சு. உடனே நான் பக்கத்தில் இருக்க தம்பிக்கு கால் பண்ணி, கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு வந்தால் அவனையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ யார் கேட்குறதுக்கு, இது எங்கள் ஏரியா, எங்கள் ஊர், நாங்கள் வச்சதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி. அது கூட நிறைய பேட் வேர்ட்ஸுங்க, அந்த வாயிலெல்லாம் எனக்கு சொல்ல முடியாது. அந்த ரொம்ப தகாத வார்த்தைகளை பேசி அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்க ஆரம்பித்தோன்னே என்னென்னா ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. நான் குழந்தைய பார்க்குறதா, என் குழந்தைகளை பார்க்குறதா, தம்பியை பார்க்குறதா, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் நான் திருப்பூரில் இறங்கி கம்ப்ளைண்ட் பண்ணலைங்க. திருப்பூரில் இறங்கி கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இங்கே போத்தனூர் போயிடலாம், போத்தனூர் போனால் நம்ம ஏரியா, அங்கே இருப்பாங்க, அங்கே பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து காலையில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி ஒரு விஷயம் சேஃப்டிக்காக தான் ட்ரெயினில் புக் பண்ணி வரோம். அங்கே சேஃப்டி இல்லை அப்படின்னா நம்ம எப்படி இது பண்ணுறது? கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க பேசஞ்சருக்காக? ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட் டைம் நான் போகும்போது இதே பிரச்சனைங்க. ரிசர்வ் பண்ணி நாங்கள் போகிற இடத்துல அன்ரிசர்வ்டாக ஆளுங்க ஏறுறாங்க. இதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அதை வந்து அந்த இடத்துல அவங்கள ரிமூவ் பண்ணணும்னு யாருக்குமே தோண மாட்டேங்குது. அவங்க என்ன பண்ணாலும் யாருக்கும் கேள்வி கிடையாது. ஏன்னா பக்கத்தில் இருக்க பேசஞ்சரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. யாருக்கு உயிரே போனாலும் இங்கே பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது என்ன பாதுகாப்பில் நம்ம வர முடியும்? யார் வர முடியும்? இப்போ தம்பி இருந்தால் ஓகே, என்னை பாதுகாத்துட்டான். இல்லை எனக்கே அடிபட்டுருச்சு, நான் ஒருத்தி தான் இருக்கேன் அந்த இடத்துல அப்படின்னா எப்படி நான் வர முடியும், ட்ராவல் பண்ண முடியும்? எனக்கு அதுதான் கேள்வி. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? என் கூட நான் 5 பேர் வந்தோங்க. என் பெண், அந்த பசங்க 6 பசங்க, நான் என்னோட பெண் குழந்தைக்கு 2, என் தம்பி ஒய்ஃபு, கை குழந்தை 14 நாள் குழந்தை, இத்தனை பேர் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கோம். இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்க பேசஞ்சர் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. வந்து கேட்க வரவனையும் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடக்குது. எந்த ஒரு போலீஸ் ஹெல்ப்பும் எங்கே கிடைக்கல. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? நடந்ததுக்கு அப்புறம் வந்து நான் யாரை கேட்குறது, என்ன பண்ண முடியும்? அது அந்த பசங்க ஏறணும்னா சீட்டில் உட்காந்துருந்தாங்களா இல்லை? இல்லைங்க, சீட்டெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க வந்து அந்த கதவு பக்கத்தில் நின்று தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து தள்ளி போங்கப்பா, தட்டாதீங்க, குழந்தை இருக்குது, ஸ்மோக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல போய் தான் அவங்க கிட்ட மூவ் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டாங்க. மூவ் பண்ணி வரவங்க ரொம்ப க்ளோஸாக வர்றது, ரொம்ப உத்து பார்க்குறது, இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. நான் வந்து எப்படி தூங்க முடியும்? நான் அவங்கள பார்த்துட்டே வாட்ச் பண்ணிகிட்டே உட்காந்துருந்தேன். நான் 1 ஹவராக இதே கம்ப்ளைண்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே தான் நான் உட்காந்துருந்தேன். பார்த்தா எனக்கு மேலே 2 பேர் வந்து அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த வீடியோ கொடுத்தாங்க. அவங்களும் ஒரு வார்த்தை கூட கேட்கல, நான் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தேன். அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க, ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பேசலை. ஒரே ஒருத்தர் வந்து இவன் வந்ததுக்கப்புறம் அந்த ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டார், பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, ட்ரெயினில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கும்போது அவருக்கும் அதே நிலைமை தான். அவரையும் அப்படி தான் பேசினாங்க, மரியாதை குறைவாக பேசுகிறாங்க. போலீஸ் வந்து ஈவினிங்குள்ளே அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.